Hi friends, welcome to my channel Nithya Mom Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே உப்புமாவும் பிடிக்காது கிச்சடியும் பிடிக்காது. சோ பிடிக்கிற மாதிரி நல்ல ரிச்சா டேஸ்டியா கிச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான ingredients என்னன்னு பாத்தீங்கன்னா 1 கப் ரவை எடுத்துர்க்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா ஒரு 1/2 inch அளவுக்கு இஞ்சி ஃபைனா கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாவை இப்படி பாதியா ஸ்லிட் பண்ணி வச்சிட்டு கொஞ்சம் கேரட், பீன்ஸ், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கடுகு, கேஷ்யூ, அப்புறம் அந்த கிராம்பு, பட்டை, பே லீஃப், பிரியாணி எல்லாம் சொல்லுவாங்களே அது, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்து கடலைப்பருப்பு. நெய் வந்து உங்களுக்கு நெய் வந்து ஜாஸ்தியாக வேணும் அப்போ தான் நல்லாயிருக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க, இல்லை கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச நெய்யில் கொஞ்சம் ஊற்றி ஃபஸ்ட் நம்ம அந்த ரவை அதில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவையை வந்து ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கிச்சடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது பேலன்ஸ் இருக்கிற நெய் ஃபுல்லாக ஊற்றிட்டு நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ கேஷ்யூ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை அப்புறம் புதினா இதையும் போட்டு இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். புதினாவோட ஃப்ளேவர் இந்த கிச்சடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ரொம்ப வதங்க வேண்டாம், ஏன்னா ரவை வந்து ரொம்ப சாகியாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ஒரு சும்மா பாதி வதங்கினாலே போதும், சாப்பிடும் போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் கலருக்காக. இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிட்டு இப்போ நம்ம பச்சை மிளகாவும் இஞ்சியும் அதில் சேர்த்து வதக்க போகிறோம். நெக்ஸ்ட் தக்காளி வந்து ரொம்ப மேஷ் ஆகக்கூடாது, எல்லாமே சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இப்போது வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா க்ரீன் பீஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் இருந்துச்சு, ஸோ நாங்கள் இதை வச்சு பண்ணுறோம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் நம்ம கிச்சடிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது அந்த கப்பில் வந்து 1 கப் ரவை எடுத்துருக்கோம், அதில் வந்து 3 கப் அளவு தண்ணி வந்து மெஷர் பண்ணி ஊற்ற போகிறோம். இதில் இப்போ வந்து இது வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் குக் ஆகணும். இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது நம்ம நெய்யில் வறுத்து வச்சுட்டு ரவையை இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். ரவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி கெட்டி ஆயிரும், அடியில் பிடிச்சிரும். அதனால கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸில் இந்த மாதிரி அப்படியே திக்காயிட்டே இருக்கும். அவ்வளோதான், ரவை வந்து குக் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் குக்காக விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான ரொம்ப ரிச்சான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ரவை எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு.
சூப்பரான ரவா கிச்சடி வெஜிடபிள்ஸ் போட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.